ஓம் சக்தி நாகசக்தி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி. நம்ம அம்மாவோட 43வது ஜெயந்தி விழா நேற்று ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. முருகன் அருளால், நம்ம அம்மாக்களோட அருளால் நிறைய தான தர்மங்கள், வஸ்திர தானங்கள் பண்ணி இறைவனோட அருள் இயற்கை மூலியமாக, அந்த பஞ்சபூத சக்திகள் மூலியமாக அவ்வளோ ஒரு ஆனந்தம், பேரருள். எல்லோரும் முருகனோட அருளாக இறங்கி அம்மாவை வாழ்த்துனாங்க. தமிழ் புத்தாண்டு அந்த ஒரு பொற்காலமான நாள் இனியும் எப்பொழுது வரும் அப்படின்னு அந்த ஏக்கமான மனது, அந்த மகிழ்ச்சியை தேடி வரமும் தவமும் இருந்துக்கிட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும். அந்த நாளை எதிர்பார்த்து எண்ணி அதுக்கு என்னென்ன செய்யலாம், இன்னும் என்னென்னலாம் செஞ்சால் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. முருகனோட அருளால், அம்மாவோட அருளால் எந்த குறையும் இல்லாமல் அவங்க ஆனந்தம் அடையணும், அந்த முருகனோட பேரருள் பெறணும் அப்படின்னு அந்த கனவு இப்பயே மேலோங்கி இருக்குது. அது விரைவில் அது வரும், அந்த திருநாள் வரும். அந்த திருநாளை காண்றதுக்கு இறைவனோட அருளோடு காத்துக்கிட்டு இருக்கணும். இந்த சுயம்பு வர்ற மக்களுக்கெல்லாம் வழிமேலே தெய்வம் இருந்து அவங்க கேட்குற வரங்களை கொடுக்கறதுக்காக இங்கே அவதாரம் எடுத்திருக்கு. இந்த நாகமாலா எவ்வளவோ கேடுகள் வந்து இதுக்கு பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் மீறி நான் எப்பொழுதும் சுயம்பு அப்படின்றத ஒவ்வொரு நொடியும் இந்த வழியில் போகிறவங்களுக்கும், எங்கேருந்து நினைக்கிறவங்களுக்கும் அவங்க அருள் புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் அம்மாவோட வளர்ச்சி, விஸ்வரூபமான வளர்ச்சி, அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக இந்த பூ மாலைகள் அவங்களுக்கு சூட்டியிருக்கோம். அவ்வளவு அழகாக இருக்காங்க, எல்லா வடிவமாகவும் இருக்காங்க. நம்ம இலங்கை மக்கள் தான் சொல்லுவாங்க, நல்லா வடிவமாக இருக்கா அப்படின்னு. அழகை அப்படி ஒரு வார்த்தை, தமிழ் வார்த்தை உச்சரிப்பாங்க. அதுபோல் அம்மாவை நம்ம எந்த ரூபத்தில் பார்த்தாலும் அவ்வளோ ஒரு அழகான காட்சி கொடுத்துட்ருக்காங்க. அம்மாவோட பிறந்த நாளுக்கு வந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் நமது நாகபுரத்தின் உறவுகள் சார்பாக கொடான கோடி நன்றிகள். ஒவ்வொரு உள்ளங்களும் அவங்கவுங்க எவ்வளவோ வேலைகளுக்கு இடையில் அம்மாவோட இந்த ஜெயந்தி விழாவில் கலந்துக்கிறணும்னு எவ்வளவோ கனவுகளோட, ஆசைகளோடு வந்து அம்மாவோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. அத்தனை உறவுகளுக்கும் நம்ம நாகபுரத்தின் சார்பாக நன்றிகள். என்றைக்கும் அம்மா நம்ம கூட இருந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. என் சகோதரி மணிமேகலை அம்மாவோட பிறந்தநாளை வந்து மிக சிறப்பாக சிறப்பித்து, முதல்ல அக்கா நீங்கள் போங்க, பின்னாடி நான் வரேன் அப்படின்ட்டு வழி அனுப்பி வச்சுட்டு சகோதரி எல்லா வேலையும் சுத்தம் பண்ணிவிட்டு கிளம்புது. என்ன மணிமேகலை, அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்க. வந்தோம், பிறந்தநாளுக்கு வந்தோம், எல்லாம் நல்லா இருந்துச்சு, மன நிறைவா. சரி, கிளம்பிட்டோம் இன்னைக்கு. அக்கா இருந்தால் நல்லா இன்னும் என்ஜாயாக இருந்திருப்பேன். அக்கா இருந்தால் நல்லா இருக்கும். அக்கா முன்னாடி போயிட்டாங்க. சரி, நான் எனக்கு இருக்கணும்னு ஆசை. கிளம்பணும் கண்டிப்பாக. பையனுக்கு ஸ்கூல் இருக்கா? ஆமாம், நாளைக்கு எக்ஸாம். அதனால் இல்லைண்ணா இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகலாம். அக்கா இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஜெயந்தி அக்கா இருந்தால். அம்மா எப்படி இருக்காங்க? வடிவாக இருக்காங்களா? நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அம்மாக்கு என்ன? மேலே போட்டு